வருகின்றது நம்பிக்கை சுடராய் பாடல் உம்மிடமே வருகின்றது. முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். ஒவ்வொரு தேசமும் மொழியும் குலமும் ஒளியை காணட்டும் வார்த்தையில். ஒவ்வொரு தேசமும் மொழியும் குலமும் ஒளியை காணட்டும் வார்த்தையில். சிதறிய நொறுங்கிய உந்தன் பிள்ளைகள் சிதறிய நொறுங்கிய உந்தன் பிள்ளைகள் வாழ்வை காணட்டும் மகனில். வாழ்வை காணட்டும் மகனில். என் நம்பிக்கை சுடராய் எரிகின்றது என் பாடல் உம்மிடமே வருகின்றது. முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். பொறுமையும் கனிவும் கொண்டவரேயும் நம்பிக்கை விடியலும் நீரல்லவோ. பொறுமையும் கனிவும் கொண்டவரேயும் நம்பிக்கை விடியடும் நீரல்லவோ. விண்ணகமும் மண்ணகமும் புது படைப்பாகிட விண்ணகமும் மண்டகமும் புது படைப்பாகிட உம்மை உயிராவியார் விடுவிப்பாரே. உம்மையுயிராவியார் விடுவிப்பாரே. நம்பிக்கை சுடராய் எரிகின்றது என் பாடல் உம்மிடமே வருகின்றது. முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். முடிவில்லாத வாழ்வின் ஊற்றே நான் உம்மை நம்புகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். இறை இயேசுவில் அன்பான உறவுகளே, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறையருளை நோக்கி நாம் பயணிக்க புனித கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்த திருஅவை ஆண்டின் பொது காலத்தின் 3ஆம் ஞாயிறு தினமாகிய இன்றைய நாளில் இறைவார்த்தையின் ஒளியில் ஊடக உலகின் ஜூபிலி தினத்தை சிறப்பிக்க எம்மை அழைத்து நிற்கின்றது. இன்றைய உலகம் தொடர்பு ஊடகங்களால் ஆளப்படுகின்றது. தகவல் தொழில்நுட்பம் என்றும் இல்லாதவாறு இன்று மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக மாறி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இதனுடைய சாதக பாதக விளைவுகளை எமக்கு முன்னால் பரந்து விரிந்து கிடக்கின்றது. இப்பின்னணியில் இறைவன் மனுக்குலத்திற்கு கொடுத்த அற்புத கொடைகளாகிய தகவல் தொழில்நுட்ப ஊடகங்களை நெறிமுறையாக நாம் பயன்படுத்தும் முறைமை பற்றி சிந்தித்து இத்துறையில் ஈடுபடுபவர்களுக்காக செபிக்க இன்றைய நாளில் திரு அவை எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மனு உருவான இறைவனின் வார்த்தை காலங்களையெல்லாம் கடந்து
வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி வருகின்றது. கடவுளின் வார்த்தைகளாகிய திருச்சட்டத்தை எஸ்டா முழக்கமிட்டார். எசாயா இறைவாக்கினர் இறைமக்களின் விடுதலை பணிக்காக அறிவித்த இறைவார்த்தையை இயேசு மறுவாசிப்பு செய்பவராக தன்னை அடையாளப்படுத்தி அதனை நிறைவேற்றினார். இன்று வரலாற்றின் போக்கை தீர்மானிக்கும் தொடர்பூடகங்களை பயன்படுத்தி இறைவார்த்தையை மறுவாசிப்பு செய்து அதனூடாக சமய, சமூக, அரசியல் தளங்களில் மனித மேம்பாட்டை பேண நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டுள்ளோம். இவ்வழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் இச்சாதனங்களை நெறிமுறையாக பயன்படுத்தும் ஞானத்தை இறைவன் எங்களுக்கு தரவும், சிறப்பாக ஊடகத்துறையில் ஈடுபடுபவர்கள் அவற்றை பயன்படுத்தி உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுத்து மனித மாண்பை மதிக்கும் பக்குவத்தோடு செயற்படவும் வரம் வேண்டி தொடரும் பலியில் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் தகவல் தொடர்புகள் தினத்தை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். நாங்கள் எல்லோரும் அறிவோம், இந்த தொடர்பு சாதனங்கள், சமூக தொடர்புகள் நல்லதுக்கும் பாவிக்கலாம், கெட்டதுக்கும் பாவிக்கலாம். எவ்விதம் ஒரு கத்தியை நாங்கள் நல்லதுக்கும் பாவிக்கலாம், கூடாதுக்கும் பாவிக்கலாம். அதே விதமாக இதையும் நாங்கள் நல்லதுக்கும் பாவிக்கலாம், கூடாததுக்கும் பாவிக்கலாம். ஆகவே இதை பாவிப்பவர்கள், இந்த தொடர்பு சாதனங்களை பாவிப்பவர்கள் நல்லதையே சிந்தித்து நல்லதையே செயற்பட வேண்டும் என்றும், இன்று நாங்கள் கத்தோலிக்கர்களாயிருக்கிற நாங்கள் இந்த தினத்தை கொண்டாடுகின்றோம். சமூக தொடர்புகள் ஊடாக நற்செய்தி பரப்புதல் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே இவற்றை பாவித்து நாங்கள் நற்செய்தியை பரப்ப முன்வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆகையால் பொழுதும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை மது திருடத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எஸ்தா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார், மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் 7ஆம் மாதம் முதல் குரு எஸ்தா ஆடவர் பண்டிதர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பண்டிதரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்டாவோ இதற்கு செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்டா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்டா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரைக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் கூறும் திருநூல் வல்லுநரான எஸ்டாவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதில் இருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொளுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருத்தம் வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை
ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது இந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 12 தொடக்கம் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமக்களானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாருமே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அதே ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கையல்ல, ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது உடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புக்களை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, கால் தலையை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலின் மிக வலுவற்றவதாய் தோன்றும் உறுப்புக்களே மிகவும் தேவையானதாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புக்கள் என நமக்கு தோன்றுவற்றுக்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நாம் மறைவான உறுப்புக்களே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புக்களுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புக்களுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலின் பிளவு ஏற்பட்டால் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும்.
ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புக்கள். அவ்வாறே திருச்சபையின் கடவுள் முதலாவது உறுப்பும், அவ்வாறு திருச்சபையின் திருத்துதல்கள் இரண்டாவது, இறைவாக்கினர்கள் மூன்றாவது, போதர்கள் பின்னர் வல்ல செயல்கள் செய்பவர்கள், அதன் பின் பிணிதிற்கு மற்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுபவர்கள் ஆகியோரை ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்துதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல்கள் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணிதிற்கு மற்கொடை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுபவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 4, அதிகாரம் 4, இறைவசனங்கள் 14 தொடக்கம் 21 வரை. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்கம் முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்தில் இருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன். அழுகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார்.
தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலிக்கு முன்பதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் புனித பேதுரு பெசிலிக்காவின் புனித கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மறைமாவட்ட ரீதியாக கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூபிலி ஆரம்ப நிகழ்வுகள் அனைத்து மறைமாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டன. எமது மறைமாவட்டத்திலும் மறைமாவட்ட ஆயரினால் இப்பேராலயத்தினுடைய ஜூபிலி கதவு திறந்து வைக்கப்பட்டு ஜூபிலி சிலுவை ஆசீர்வதிக்கப்பட்டு ஜூபிலி ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த எதிர்நோக்கின் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சிறப்பு ஜூபிலி நிகழ்வுகளை பல்வேறு குழுவினர்களுக்கு ஒழுங்கு செய்திருக்கின்றார். இந்த சிறப்பு ஜூபிலிகளை பல்வேறு குழுவினருக்கு ஏன் திருத்தந்தை ஒழுங்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, முதலாவது, திருச்சபையிலே இந்த பல்வேறு குழுவினரும் ஆற்றுகின்ற பணியை அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடும், இரண்டாவது, இந்த பல்வேறு குழுக்களும் தங்களுடைய பணிகளை ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலும் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் ஆகியவற்றில் ஊன்றப்பெற்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு குழுவினருக்கும் சிறப்பு ஜூபிலிகளை அவர் ஒழுங்கமைத்திருக்கிறார். இந்த வகையிலே தான் ஜூபிலி ஆண்டின் முதல் நிகழ்வாக ஊடகப் பணியில் ஈடுபடும் அனைவரையும் ஒன்றிணைத்து ஊடக உலகத்தின் ஜூபிலியை கடந்த வெள்ளிக்கிழமை சலேஸ் நகர் புனித பிரான்சிஸ் அவர்களின் திருவிழாவோடு ஆரம்பிக்கப்பட்டு இறைவாய்த்தையின் ஞாயிறாகிய இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் எமது மறைமாவட்டத்தின் மறைநதி ஊடகத்தின் ஏற்பாட்டிலே எமது மறைமாவட்டத்திலே ஊடக பணியாற்றும் மறைநதி பணியாளர்கள், பாதுகாவலன் அச்சக ஊடகத்தினர், இறையொளி, தமிழ் பெஸ்ட், ஹோலி மேரி, புனித பத்திரிசியார் கல்லூரி ஊடகப் பிரிவினர் மற்றும் நம்முடைய நாட்டிலே மும்மொழிகளில் ஊடகப் பணியாற்றும் பேர்பும் டிவி, இந்தியாவிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சி எல்லாருமாக இணைந்து ஊடக உலகத்தினுடைய ஜூபிலியை இன்றைய நாளிலே எங்களுடைய பேராலயத்திலே நாங்கள் சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஊடகங்கள் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்காகவும் நமக்கு கிடைக்கும் இறை செய்திகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக எமது மறைமாவட்டத்திலிருந்து வெளியாகும் இலங்கையின் முதல் கத்தோலிக்க வார ஏடாகிய பாதுகாவலன், மறைநதி ஊடக மையம், இவற்றினூடாக எமது நம்பிக்கை வாழ்விற்கு கிடைக்கும் உறுதிப்பாடு, இவற்றினூடாக எங்களுடைய விசுவாச வாழ்வுக்கு கிடைக்கின்ற நன்மைத்தனங்கள் அனைத்திற்காகவும் அன்பார்ந்தவர்களை நாங்கள் நன்றி கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஜூபிலி என்பது மகிழ்ச்சி, ஜூபிலி என்பது ஒரு நன்றி கொண்டாட்டம்.
திருவிவிலியத்திலே ஜூபிலியானது சமூக நீதி, ஒப்புரவு, விடுதலை ஆகியவற்றினுடைய கொண்டாட்டமாக சித்தரிக்கப்படுகிறது. திரு அவைக்கு ஜூபிலி என்பது சுருக்கமாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டாகும். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டாகும். பாவ மன்னிப்பு, பாவங்களுக்குரிய தண்டனை நீக்கம், பிணக்கம் கொண்டோருடைய இணக்கம், நிறைந்த மனமாற்றம் போன்றவற்றுக்குரிய ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய தொழுகை கூட நுழைவும் அங்கு அவர் வாசித்த இறைவார்த்தை பகுதியும் இதனை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டி நிற்கிறது. இயேசுனுடைய இலட்சியம் என்ன? இயேசு என்ன செய்ய போகிறார்? அவருடைய வாழ்வு என்னவாக இருக்க போகிறது என்பதை லூக்கா நற்செய்தியாளர் மிகவும் அழகாக இன்றைய நற்செய்தியிலே கோடிட்டு காட்டுகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை, ஆண்டவர் அழுதரும் ஆண்டை அறிவித்தல் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுனுடைய பணியை, ஆண்டவர் இயேசு தம்முடைய பணியை தொடங்கும் போதே அந்த பணியினுடைய நோக்கை, தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு தன்னுடைய பகிரங்க பணியை அவர் தொடங்கினார் என்பதை அவர் தன்னுடைய நற்செய்தியிலே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் தூய பவுல் அடிகளார் எப்படி எம்முடைய வாழ்க்கையிலே, எம்முடைய சமூகத்திலே இயேசுனுடைய இந்த இலட்சிய கனவுகளை நாங்கள் வாழ்வாக்க முடியும், ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இலட்சிய கனவுகளை எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல முடியும், அந்த ஆண்டவர் இயேசுனுடைய இலட்சிய கனவுகளோடு நாங்கள் எப்படி நடைபயில முடியும் என்பதை அவர் சிறப்பாக கோடிட்டு காட்டுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டுக்குரிய உலக தொடர்பாடல் தினத்திற்காக, வேர்ல்ட் கம்யூனிகேஷன் டே, இதற்காக கொடுக்கப்பட்ட கருப்பொருளிலே ஆண்டவர் இயேசுனுடைய இந்த இலட்சிய கனவுகளை நாங்கள் எல்லோரும் எவ்வாறு தாங்கி இயேசுனுடைய வழியில் வாழ முடியும் என்பதை அந்த கருப்பொருளின் வழியாக எங்களுக்கு மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 15 தொடக்கம் 16 வரையான வசனங்களை அடிப்படையாக கொண்டு அந்த கருப்பொருளை அவர் விளக்கப்படுத்துகிறார். எங்களுக்கு தரப்பட்ட அந்த கருப்பொருள் என்னவென்று சொன்னால், share with gentleness that is in your hearts. share with gentleness that is in your hearts. உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதே அந்த திருத்தந்தை தந்திருக்கின்ற கருப்பொருளாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தகையதொரு பணிதான் எங்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகையதொரு பணிதான் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஊடக பணிபுரியும் உங்கள் எல்லோரிடமும் இத்தகையதொரு பணிதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உலக தொடர்பாடல் தினத்திற்காக வெளியிட்ட செய்தியிலே திருத்தந்தை மிகவும் அழகாக ஒரு செய்தியை அவர் பதிவிடுகிறார். இந்த உலகம் எதிர்கொள்ளும் பாரிய ஆபத்தை குறித்து அவர் அந்த செய்தியிலே சுட்டி காட்டுகிறார். இந்த உலகம் தற்காலத்தில் எதிர்கொள்ளுகிற அந்த ஆபத்து என்ன என்று சொன்னால், இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தில், தகவல் பரிமாற்றத்தில் அது வளர்ந்து கொண்டே செல்கிறது, செழித்தோங்குகின்றது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ என்றெல்லாம் பல புதிய கண்டுபிடிப்புகளின் ஊடாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஆனால் இவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கின்ற உலகம், இவ்வாறு பல வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கின்ற இன்றைய உலகம் மனித நேயத்திலே ஏழையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். மனித நேயத்திலே இன்றைய உலகம் ஏழையாக போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் திருத்தந்தை மீண்டுமாக அவர் அழைப்பு விடுக்கின்றார். எமது சிந்தனைகள், எமது எண்ணங்கள் மனித நேயத்தின், மனித இதயத்தின் ஞானத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்று அவர் மிகவும் அழகாக அங்கே குறிப்பிடுகிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள்
எல்லாம் எங்கே இருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் மனித இதயத்தினுடைய ஞானத்திலிருந்து தொடங்க வேண்டும். அவ்வாறு தொடங்குகிற பொழுது அது இறைவனுக்கு உகந்த பணியாக அமையும் என்பதை திருத்தந்தை மிகவும் அழகாக அங்கே கோடிட்டு காட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தினுடைய உரிமையாளரும் உலகத்தின் முதல்நிலை செல்வந்தருமான எலன் மெஸ்கி என்பவர் ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருந்தார். அந்த கட்டுப்பாடு என்னென்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒருவர் 1000 பதிவுகளை மட்டுமே இந்த செயலியிலே பார்க்க முடியும் என்ற ஒரு புதிய கட்டுப்பாட்டை விதித்தார். நிச்சயமாக இந்த கட்டுப்பாடு அவருடைய நிறுவனத்துக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கிற ஒரு கட்டுப்பாடாக இருக்கு. இருந்தாலும் அவர் மனித நேயத்தோடு இந்த கட்டுப்பாட்டை அவர் விதித்தார். ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார், இன்றைய உலகில் தொடுதிறன் அலைபேசிகளும் தொடுதிரைகளும் சமூக வலைத்தளங்களும் ஆக்கிரமிக்காத இடமே இல்லை. இன்று உலகத்தை ஆளுவது இந்த தொடர்பு சாதனங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னுமாக மனிதனுடைய அடிப்படை தேவைகளிலே இது ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் இந்த தொடுதிறன் அலைபேசிகளின் மீதுள்ள ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து மக்கள் மனித குலம் விடுபட வேண்டும். அவர்கள் விழித்தெழ வேண்டும். அவர்கள் விழித்தெழுந்து தங்களுடைய குடும்பத்தினரை, தங்களுடைய நண்பர்களை, தங்களுடைய உறவினர்களை சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லோருமே பத்திரிகையாளர்களோ அல்லது ஊடகத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களோ அல்ல. ஆனால் நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய உருவிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும், அவருடைய வார்த்தையை பேசுவதற்கும், அவருடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் கடவுள் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார், சக்தியை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கேட்கின்ற வார்த்தை ஊடாக, அந்த வார்த்தை வழியாக கடவுளுடைய அன்பையும் உண்மையையும் எடுத்துக் கூறுவதற்குரிய ஆற்றல் உடையவர்களாக இறைவன் எங்களை படைத்திருக்கின்றார். எனவேதான் திருத்தந்தை இவ்வாண்டு எங்களுக்கு அழைப்பு விடுப்பது போல, share with gentleness that is in your hearts, உங்கள் இதயத்தில் உள்ளதை பணிவோடும் மனமகிழ்வோடும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற அவருடைய அழைப்பிற்கேற்ப நாங்களும் எங்களுடைய சமூகங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய ஆலய திருச்சபைகளிலே கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, குறிப்பாக எங்களுடைய சமூகத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்றவர்கள், சமூகத்தினுடைய விளிம்பிலே இருக்கின்றவர்கள், வாழ்விலே நம்பிக்கை இழந்து இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய நம்பிக்கையை, இறைவனுடைய விசுவாசத்தை, இரக்கத்தை கொடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பார்ந்தவர்களே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனை இன்றைய முதல் வாசகம் மிகவும் தெளிவாக அழகாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. பபிலோனிய அடிமைத்தனத்திலே எல்லாம் இழந்த நிலையிலே அவர்கள் இருந்து மீண்டும் நாடு திரும்புகிற பொழுது அவர்களுக்கு வழிபடுவதற்கு ஆலயம் இல்லை, இருப்பதற்கு வீடுகள் இல்லை, அவர்கள் செய்வதற்கு தொழில் இல்லை. ஒரு நம்பிக்கை இழந்த சூழலிலே அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிற பொழுது என்ன செய்வதென்று சொல்லி அறியாத ஒரு நிலையிலே குரு எஸ்ரா இறைவனுடைய வார்த்தை வழியாக அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார், அவர்களுக்கு துணிவை கொடுக்கிறார். மீண்டும் புத்துயிர் பெற முடியும், மீண்டும் ஆலயத்தை கட்டியெழுப்ப முடியும், மீண்டும் எங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை இறை வார்த்தை வழியாக கொடுக்கிறார் மாந்தவர்களே. ஆகவேதான் அவர் இறைவார்த்தையை மிகுந்த மரியாதையோடு வாசித்தார். அந்த இறைவார்த்தையை மக்கள் எல்லோரும் மகிழ்வோடு கேட்டார்கள் என்று சொல்லி இன்றைய முதலாவது இறைவார்த்தையிலே நாங்கள் வாசிய கேட்டோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைய நாளிலே எங்கள் எல்லோருக்கும் தரப்படுகிற அளப்பெரிய பணியாக இருக்கிறது. இறைவனுடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வின் சூழல்களுக்குள்ளே,
எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, நாங்கள் வாழுகின்ற இடங்களுக்குள்ளே, நாங்கள் பணியாற்றுகின்ற இடங்களுக்குள்ளே எங்களோடு கூட வாழக்கூடியவர்களுக்கு கொடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை. ஆகவே இன்றைய நாளிலே இறைவன் தந்த இந்த அழைப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்று வாழ்வின் விளிம்பிலே இருக்கின்றவர்களுக்கு, நம்பிக்கை இழந்திருக்கின்றவர்களுக்கு விசேட விதமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையை நோக்கி எதிர்நோக்கி இருக்கும் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் மற்றவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இறை மக்களாக, விசுவாசிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இன்றைய திருப்பலியிலே இறைவனை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே விசேட விதமாக ஊடக பணியாற்றி இறந்து போன ஒவ்வொருவரையும் நாங்கள் விசேட விதமாக நினைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக எமது மறைமாவட்டத்தின் ஊடக பணியின் ஆரம்ப கர்த்தாவாக இருந்து காணாமலாக்கப்பட்ட அருத்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அடிகளாருக்காகவும் மன்றாடி தொடர்கின்ற பலியிலே இணைந்து கொள்ளுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். அகில உலக திரு அவையுடன் இணைந்து யாழ் திரு அவையாக நாங்கள் இன்று சமூக தொடர்பாடல் நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இத்திருப்பலிக்கு நாங்கள் வருகின்ற போது சுமந்து வந்த தேவைகளை ஆண்டவிடம் எடுத்து கூறி மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் தமக்கு தரப்பட்ட நற்செய்தி அறிவிப்பு பணியின் மேன்மையை உணர்ந்து இப்பணியில் சந்திக்கும் சவால்களை வெற்றி கொண்டு தமது போதனையாலும் வாழ்வாலும் தளராத உறுதியுடன் இப்பணியை சிறப்பாக ஆற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தொடர்பாளரின் உறைவிடமே இறைவா, ஊடகத்துறையில் பணியாற்றும் அனைவரும் தமது கரங்களில் உள்ள தொழில்நுட்ப சாதனங்கள் இவ்வுலகில் நன்மையை செய்ய இறைவன் தந்த மாபெரும் கொடைகள் என்பதை உணர்ந்து அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி மனித மாண்பை மேல்வரி சட்டமாக கொண்டு நற்செய்தி விழுமியங்களால் அணி செய்யப்பட்ட சமூகத்தை கட்டியெழுப்பும் ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, சமூக தொடர்பு சாதனங்கள் மனித வாழ்வோடு இளண்டர கலந்துள்ள நிலையில் இவற்றின் அதீத பாவனையால் இவற்றிற்கு அடிமைப்பட்டு அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் சிறுவர், மாணவர்கள், இளையோர், பெரியவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் தமது நிலையை உணர்ந்து மனம் மாறி தமது வாழ்வை பாதுகாத்து சமூக தொடர்பு சாதனங்களை நெறிமுறையாக பாவிக்கும் அருளை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். படைத்து பராமரித்து வழிகாட்டும் இறைவா, உலகை சூழ்ந்துள்ள இயற்கை அனர்த்தங்கள், அரசியல் குழப்பங்கள் மறைந்து எங்கும் அமைதி நிலவவும், அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான வாழ்வை பெற்றுக்கொள்ளவும், மனித மாண்பை மதித்து இயற்கையை பாதுகாக்கும் எண்ணம் கொண்ட நல்ல தலைவர்கள் இவ்வுலகில் உருவாகவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, ஜாழ் மறைமாவட்டத்தில் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் மற்றும் புனித வளன் கத்தோலிக்க அச்சகம் ஆகியவற்றில் பணியாற்றும் இயக்குநர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். சிறப்பாக ஊடகங்கள் வழியாக இறையரசு பணியை அறிவிக்கும் அவர்களின் எதிர்கால செயற்பாடுகள் அனைத்தும் முன்னேற்றகரமானதாக அமைய உமது ஆவியின் கொடைகளை நிறைவாக பொழிந்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாய்விட்டு சொல்ல முடியாது தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக மன்றாடுவோமாக. பெருமன்புமிக்க இறைவாம், இந்த காலை பொழுதிலே உங்களை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். நீர் அந்த இறைவார்த்தைக்காகவும் செய்திக்காகவும் நன்றி சொல்லுகின்றோம். உலக திரு அவையோடு சேர்ந்து நாங்கள் யாழ் திரு அவையாக இணைந்து ஊடகத்திலே பணியாற்றுகின்ற நாங்களும் பொது குருத்துவத்தின் வழியாக உடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்ற நாங்கள் எல்லோருமாக இணைந்து எங்களுக்கு தந்த தொடர்பு சாதனங்களை நல்முறையிலே பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் பிறருக்கு அறிவித்து வாழ அருள் தாரும். இன்னும் சிறப்பாக எங்களுடைய மண்ணிலே குரலற்ற சமூகமாக உரிமைக்காக போராடுகின்ற மக்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் ஆண்டவருடைய முடிவின் வெளிச்சத்தோடும் கூடிய வார்த்தையின் வழியிலே நாங்கள் ஊடகத்தினூடாக பணிபுரிந்து எங்களுடைய மக்களுக்கு நிறைவான பணி செய்ய எங்கள் எல்லோருக்கும் அருள் தருவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா.
நின்றேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், தாழ்ச்சி கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை வீட்டிட கொண்டு வந்தேன், தேடியும் இடம் தருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வார். இறைவா, இறைவா. எல்லாம் தந்தேன் உம்மிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உழைப்பின் வியர்வை கொண்டு வந்தேன், உழைக்க கற்றுத் தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதையும் நலன்பாரம் தந்தேன். மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியென உம்மிடம் நான் வந்தேன், மேலெழும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன். தருகிறேன் தருகிறேன் நிறைவாய். என் இறைவா இறைவா. எல்லாம் தந்தேன் உம்மிடம் தந்தேன், ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா. உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனுக்கு நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாக நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் சிறப்பான முறையிலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே ஊடகத்துறையிலே பணியாற்றிய குருக்கள் உடன் ஊழியர்களை நாங்கள் இந்த வழி நினைவு கூறுகிறோம். சிறப்பான முறையிலே போர்க்காலத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட அடுத்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அடிகளாரையும் நாங்கள் இந்த வழி நினைவு கூறுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமெல்லாமே மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த செபத்தை நமது தேவைகளை நினைவிக்கொண்டு உருக்கத்துடன் கொண்டாடுவோம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அர்ப்பண செபம். அன்பின் இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறையருளை நோக்கி பயணிக்கும் இவ்ஜூபிலி ஆண்டில் பயண துணையாக நீரமக்கு தந்துள்ள அற்புதமான கொடைகளான தகவல் தொடர்பு ஊடகங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அறிவியல் தேடலில் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தும் இவ்வுலகில் அதனூடாக இறையரசை பரப்புவதற்கு எம்மை அழைத்ததையிட்டு நாம் மகிழ்கின்றோம். அறிவியலின் மிக முக்கியமான தொலைத்தொடர்பு சாதனங்களை நேர்மையாகவும் உண்மையாகவும் பயன்படுத்தி நீதியில் முன்னோக்கி செல்வதற்கு எமக்கு ஆற்றலும் வல்லமையும் அளித்துள்ளீர். ஊடக உலகின் மாற்றங்களோடு எம்மை இசைவாக்கி தடைகள் வரினும் நீதிக்காய் குரல் கொடுத்து அறம் தவறாது மறைபரப்ப நாம் முயற்சி செய்வோம். ஊடக உலகின் இருண்ட நிலங்களில் ஒளியாக எரிந்து சாரமிழந்த தளங்களில் உப்பாக விழுந்து சிலுவை பாரம் சுமந்த இயேசுவின் வீர பணியாளர்களாய் என்றும் நடப்போம் எனவும் தேர்ந்து தெளிந்து தேடலில் நிலைத்து ஊடகத்துறையில் உண்மையாய் நடந்து மொழி தந்த இறைவனை முழுமையாயேற்று அவர் துணையென்றும் நிறைவேற பெற்று உயர்மறை காப்போம் என உறுதி கூறுகின்றோம். சோரிகளே, இந்த தினத்திலே இந்த ஊடக பணியிலே ஈடுபடுகின்ற கத்தோலிக்க அச்சக முகாமையாளர் பணியாற்றுகின்றவர்களுக்கும் நமது மறையலை தொலைக்காட்சி பணியிலே ஈடுபடுகின்றவர்களுக்கும் இயக்குனர் தந்தை ஸ்ரீவனுக்கும் இங்கே பணியாற்றுகின்ற அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். உங்களுடைய பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆசித்து நிற்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியமை வேண்டுகின்றோம். அதனால் புத்தீர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே எம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தும் வல்ல தகப்பனாகிய இறைவனுக்கு சிறப்பான விதத்தில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய இந்த நற்செய்தி பணியை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பல சவால்கள் மத்தியிலே. ஆகவே முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனுக்கு, எங்களை வழிநடத்தி வருகிற இறைவனுக்கு எங்களுடைய மறைநதி ஊடகம் சார்பாக பணியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இன்னும் இந்த நாளிலே
இந்த பலி ஒப்பு கொடுத்த எங்களுடைய ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். எங்களுடைய இந்த ஊடக பணியிலே அவர் மிக ஆர்வம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து தொடர்ந்தும் வழிநடத்தி வருகிறார். தன்னுடைய ஆதரவையும் எல்லா விதமான உதவிகளையும் எங்களுக்கு வழங்கி வருகிறார். ஆகவே ஆயர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். இந்த இடத்திலே இந்த பலி ஒப்பு கொடுக்க ஆயர் அவர்கள் எங்களோடு இணைந்து இந்த பலி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அத்தோடு எங்களுடைய மறைமாவட்ட குறுமுதல்வர் எங்களுடைய ஊடக பணியிலே சிறப்பான விதத்தில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். இந்த நிகழ்வுகளையும் அவருடைய வழிகாட்டலில் தான் நாங்கள் இந்த இடத்திலே செய்திருக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய குறுமுதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் இந்த நாளிலே எங்களோடு இணைந்து திருப்பலி ஒப்பு கொடுத்த அருட்தந்தையர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். அருட்தந்தை ரோஷான் பாதுகாவலன் அச்சு ஊடக முகாமையாளராக இருக்கிறார். இன்னும் மறைமாவட்ட நிதி பொறுப்பாளராக இருக்கிற அருட்தந்தை நேசநாயகம், இன்னும் அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ராங், இவர்களோடு இணைந்து அருட்தந்தை செல்வரட்னம் இன்றைய நாளில் அவர் சிறப்பானதொரு மறையுரையை எங்களுக்கு ஆற்றி இறை பிரசன்னத்தை இந்த ஊடகங்களூடாக நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை வழிநடத்தி இருக்கிறார். அருட்தந்தையர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அத்தோடு இந்த நாளிலே நாங்கள் இந்த பலியை இந்த இடத்தில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை ஈரோசல நாயகம் அவர்களும் அவரோடு இணைந்த குருக்களும் உதவி பங்கு தந்தையர்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் இந்த பலி ஒப்புக் கொடுக்க ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவை அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். இன்னும் இந்த வழிபாடுகளை சிறப்பிக்க எங்களோடு இணைந்து கொண்ட பாடகர் குழாமினர், வழிபாடுகளை செய்தவர்கள், பீட பணியாளர்கள், இன்னும் இந்த திருப்பண்ட காப்பாளர் எல்லோருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகள். இந்த பீடத்தை அலங்கரித்தவர்கள் ஏராளமானவர்களுடைய அந்த பணியினால் தான் இன்றைய நாள் ஒரு நிறைவான ஒரு நாளாக ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய கிருபையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிறைவான நாளாக அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அத்தோடு எங்களுடைய மறைமாவட்டத்தில் நாங்கள் ஊடக பணி ஆற்றி கொண்டிருக்கிற போது எங்களோடு சேர்ந்து பல ஊடக நண்பர்கள் எங்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இறையொளி, தமிழ் பெஸ்ட், ஹோலி மேரி, கடவுளின் மனிதம், அத்தோடு நாங்கள் இலங்கையிலே சேவையாற்றி கொண்டிருக்கிற ஊபம் தொலைக்காட்சியினர், இன்னும் இலங்கை நாடு கடந்து இந்தியாவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மாதா டிவியினர் எல்லோரும் எங்களுக்கு எங்களுடைய இந்த பணிக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருடைய அந்த தட்டி கொடுப்பு, அவர்களுடைய இந்த வழிகாட்டலினால், அவர்களுடைய அந்த உதவியினால் தான் நாங்கள் எங்களுடைய மறைமாவட்டத்தில் இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மறையுரையிலே அருட்தந்தை அவர்கள் கூறியது போல இந்த ஊடக பணி என்பது பல சவால்கள் நிறைந்த பணி. ஏராளமான சவால்கள், ஏராளமான பிரச்சனைகளை தாண்டித்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய ஊடக பணியிலே உங்களுடைய சுபம் எங்களுக்கு நிரம்ப தேவைப்படுகிறது. எங்களுடைய ஊடக பணியாளர்களுக்காக, இன்னும் இந்த உலகத்திலே ஊடக பணி ஆற்றி கொண்டிருக்கிற எல்லோருக்காகவும் சிறப்பாக உங்களுடைய சுபங்களிலே மன்றாடுங்கள். உங்களுடைய சுபங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. எங்களுடைய ஊடக பணியிலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா விதமான சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அருள் இல்லாமல் நாங்கள் இந்த பணியை ஆற்ற முடியாது. அவை எங்களோடு சேர்ந்து இந்த பலியிலே நீங்கள் எங்களுக்காக செபித்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் எங்கள் எல்லோருடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகிறேன். நன்றி. இது
செயல்கள் மொழிகள் மக்கள்